ஏன் தலைமுடி வெள்ளையாகுது? 5 பெரிய காரணங்கள். ஃபர்ஸ்ட் காரணம் சத்து குறைபாடு தாங்க. இன்னைக்கு நிறைய ஆண்கள், பெண்கள் என்னை பார்க்க வரும்போது, நான் அவங்ககிட்ட முதல்ல சத்து குறைபாடு இருக்கா அப்படிங்கிற பரிசோதனை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, உங்களோட முகத்துல ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுவதை பார்த்துருக்கேன். அவங்க யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. சத்து குறைபாடுகளை சரி செய்தாலே தலைமுடி நரைத்து போயிருக்கக்கூடிய இளநரையை மாற்ற முடியும் அப்படிங்கிறது நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. பெற்றோர்கள் கூட நிறைய கீரைலாம் கொடுக்குறேன், நிறைய பழங்கள்லாம் கொடுக்குறேன், நிறைய காய்கறிகள்லாம் கொடுக்குறேன். என் குழந்தைக்கு எப்படி சத்து குறைபாடு வரும்னு கேட்குறோம். சத்து குறைபாடுங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவை கொண்டு வருவது கிடையாது. நம்ம உடல் எவ்வாறு அந்த சத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறதை பொறுத்து தான். அப்போ சத்து குறைபாடு முழுமையாக நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் இளநரை மற்றும் தலைமுடி பிரச்சனையை குணப்படுத்தவே முடியாது. யாரெல்லாம் இளநரையோடு தலைமுடி சார்ந்த சிரமங்களோடு நோய்களோடு போராடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் 5 பரிசோதனை செய்யணும். முதலாவது பரிசோதனை உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தைராய்டு. தைராய்டுன்னும் போது நம்ம எல்லாம் T3, T4, TSHோட நிறுத்திடுவோம். அப்படி இல்லை. தைராய்டுடைய ஆன்டிபாடி சார்ந்த டெஸ்ட்டுகள் அப்படிங்கிற இன்னொரு 4 வகையான டெஸ்ட்கள் இருக்குது. அதை சேர்த்து பண்ணாதான் நம்ம உடம்புல ஏன் முடி நரைக்குது, முடி கொட்டுது அப்படிங்கிறது தெரியும். இரண்டாவது இரும்பு சத்து, ஹீமோகுளோபின் சார்ந்த சத்துக்கள். எல்லா HP மட்டும் பார்த்துருவோம், அப்படி கிடையாது. ரத்தத்தில் இரும்பு சத்துக்களும் சிகப்பணுக்களும் பரவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மூன்றாவது B12 சார்ந்த சத்துக்களும் D3 சார்ந்த சத்துக்களும் நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக இதற்கு உதவி செய்கிறது. அதை நம்ம கவனிக்கணும். நான்காவது நம்மளோட ஹார்மோன்ஸில் குறிப்பாக கார்டிசோல் சார்ந்த ஹார்மோனும் இன்சுலின் சார்ந்த ஹார்மோனும் பெரிய அளவில் தலைமுடி நரைப்புக்கு காரணமாக இருக்கிறதுனால அந்த பரிசோதனை நாம் செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அஞ்சாவது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி. லெட், மெர்க்குரி, அலுமினியம், சில்வர், இன்றைக்கு ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 13 வகையான கனிமங்களில் எது அதிகமாக இருக்கிறது, மெக்னீஷியம் சார்ந்த சத்துக்கள் குறைவாக இருக்கிறதா. ஸோ இந்த 5 பரிசோதனைகளை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாறுபாடுகளை பொறுத்து இளநரையை குணமாக்குவதற்கு உண்மையிலே மருந்துகள் தேவையா அல்லது சத்து மாத்திரைகள் தேவையாங்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும்.